பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே. சித்தம் போல் என்னை வணையும், உலகுக்கு உப்பாக மாற்றும். சித்தம் போல் என்னை வணையும், உலகுக்கு உப்பாக மாற்றும். பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயற்கை வளங்களை காணும் பொழுதெல்லாம் நம்முடைய இதயங்கள் கலிகூர்ந்து மகிழச் செய்கிறது. ஆண்டவருடைய படைப்பின் அதிசயங்களை உணர்ந்து அவரை துதிப்பதற்கு நம்மை ஏவுகிறது. அந்த இயற்கை வளங்களை மனிதன் பராமரிக்காவிட்டாலும் பராமரிக்க முடியாத இடங்களில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்ற வேளையிலே அதற்குரிய மழை, காற்று, இப்படி பல்வேறு தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், கவனிப்பற்ற கிடைக்கின்ற செடி கொடி மரங்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நம் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? நிச்சயம் சந்திப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், முழு மனதோடு அவரை துதிப்போம். கொரிந்து சபைக்கு பவுலடியார் எழுதின காரியங்களை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 2 விதமான வளர்ச்சிகள் வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதை விரும்புகிறார். ஒன்று, மனிதனிடத்தில் 2 பக்கம் இருக்குது. ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவிக்குரிய சைடு. மாம்சத்தின் காரியங்களை பசிச்சாலே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எதையாவது சாப்பிட்றோம். பசி வந்துச்சுனாலே 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், மாம்சத்துக்குரியவங்களை நம்ம வளர்ச்சியை எப்படியாவது நம்ம செஞ்சிடறோம் நம்முடைய ஞானத்தை கொண்டு. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அந்த பசி எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் ஆவிக்குரிய மனிதன் உயிரற்ற நிலையிலே பலவீனப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை கூட அறியாதபடி மனிதன் வாழுகிறான். அப்படி வாழும் பொழுதுதான் அவனிடத்திலிருந்து தீமையான காரியங்கள் புறப்படுகிறது, பழுதுகள் ஏற்படுகிறது. அந்த பழுதை போக்குவதற்கு ஆண்டவரை தேடுகிறான். ஆண்டவரை தேடாதவரை பார்த்திங்கன்னா பழுதுள்ள மனிதனாகவே காணப்படுவான். அதைத்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்கிறார். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசுவதற்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நான் ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு ஹை ஸ்டாண்டர்டில். நீங்கள் ஏற்கனவே பல வருஷமாக சர்ச்சில் இருக்கீங்க, ஆகையால் இந்த ஸ்டாண்டர்டில் தேவராஜ்யத்துக்குரிய செய்திகளை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் பேசிக்கே தெரியாதபடி ஆவிக்குரிய விதத்தில் குழந்தைகளைப் போல, பாலுண்ணுகிற குழந்தைகளைப் போல காணப்படுகிறீங்களேன்னு சொல்லி வேதனைப்படுகிறார். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இவர் மாம்சத்துக்குரிய பலனை சொல்லவில்லை, ஆவிக்குரிய பலவீனத்தை சொல்லுகிறார். ஆவிக்குரிய பலவீனம் ஏற்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பாத தீமையான காரியங்கள் மேலோங்குகிறது. எப்படி மாம்சத்துக்குரிய சாப்பாடு சத்தாக சாப்பிட்டோம்னா நோய் நம்மளை மேற்கொள்ளாது, நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழணும்னா ஆவிக்குரியவைகளே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ஆவிக்குரிய மனிதன் தோற்று போனவனாய் பலவீனப்பட்டவனாய் போய்விடுவான். இந்த பார்க்குற ஒரு இலை எப்படி பழுதடைஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிடுவான். ஆனால் ஆண்டவர் பவுலடியார் சொல்கிறாரு, நான் அதனால தான் போஜனத்தை கொடுக்க முடியல, பாலை கொடுக்குறேங்கிறாரு. இன்றைக்கு பிரச்சனையை நம்முடைய கொரிந்து சபையில் முடிஞ்சு போச்சு. அந்த சபையெல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம சபையிலே பார்க்கும் பொழுது
நாம் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. எந்த அளவுக்கு மாம்சத்தின் காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறல. ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுத்த வேண்டிய இடத்துல மாம்சத்துக்குரியகளை செயல்படுத்துகிறோம். காரணம், ஆவிக்குரிய மனுஷன் பலவீனப்பட்டான். விளைவு, மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்துக்குரிய கோபம், சண்டை, பொறாமை, சச்சரவு, பாரபட்சம் இவையெல்லாம் மேலோங்கிடுது. ஆவிக்குரியவைகள் மேலோங்கி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வரவே வராது. ஆண்டவர் இன்றைக்கி கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பை நம்ம மூலமாக இன்றைக்கு மீண்டுமாக சிந்திக்க தூண்டுகிறார். நான் ஆவிக்குரிய காரியங்களில் பலப்படணும்னா எனக்கு ஒரு 2 காரியம்தான் சாப்பாடு. ஒன்று வேத வசனம், இன்னொன்று ப்ரேயர். இந்த 2ஐயும் நான் பலப்படுத்தும் பொழுது, சரிவிதத்தில் உட்கொள்ளும் பொழுது என் மாம்சம் பலப்படும், அதே நேரத்தில் ஆவியும் பலப்படும். விளைவு பார்த்திங்கன்னா, மாம்சத்தின் காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ நான் ஒரு ஆண்டவரை போல ஆண்டவருடைய சாயலை தரித்தவனாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும். பவுலடியார் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். எவ்வளோ பெரிய சப்ஜெக்டை நான் கொண்டு வந்தேன், நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அப்படியே தேக்க நிலையில் இருக்குது. ஒரு குழந்தையை போலவே இருக்கீங்க, வளரவே இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய சப்ஜெக்டே மாற்றி திருப்பி பேசிக்லேருந்து வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கும் சபைகளுக்கு பேசிக்லேருந்து டீச் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கடைசியில் ஆவிக்குரிய விதத்தில் நாம் எல்லாம் தேவ அரசின் குடிமக்கள் என்பதை உணர்ந்து அந்த அரசுக்கு பொருத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்து பெருக கிருபை செய்வாராக. ஆமேன்.